அண்ணன் மனசு வட சென்னையில் இருக்கு. வட சென்னையில் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க போறாரு. அதுலேயும் குறிப்பாக வில்லிவாக்கம் இல்லை பெரம்பூரில் தான் நிற்கணும்னு அவர் மனசு இருக்கு. அந்த மாதிரி ஒரு 6 தொகுதியில் நிற்கணும்னா அதுக்கான களப்பணிகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம தலைவருடைய மெசேஜராக நான் இங்கே வந்து நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. மகளிர் தின சிறப்பு வாழ்த்துக்கள். அம்மாவாக இங்கே இருக்கக்கூடிய, அக்காவாக இருக்கக்கூடிய, தங்கையாக இருக்கக்கூடிய, தோழியாக இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். நேற்று ஃபஸ்ட்டே கொண்டாடிட்டோம். ஒன்றும் புரியல திமுகவுக்கு. நடாது 2 மாசமா அண்ணனை அப்படி திட்டி பார்த்தாங்க, இப்படி திட்டி பார்த்தாங்க, என்னென்னலாம் போய் சொன்னாங்க, அப்படி போய் சொன்னாங்க, இப்படி போய் சொன்னாங்க. ஆனால் நேற்று அவர் பேசின ஒரு 20 நிமிஷத்து பேச்சில் மொத்தமாக தூக்கி எறிஞ்சு காற்று போயிட்டே இருந்துச்சு. பாவம் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் ஐயா அவர்கள் என்ன பண்ணணுன்னே தெரியல. இன்னும் அவதூறுகள்லாம் பேசணும், எவ்வளோலாம் பேசலாம், என்னென்னலாம் பேசலாம். அதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்களாம். திமுக தான் மகளிருக்கு வந்து ஒரு சிறந்த பாதுகாப்பா. 2011 அந்த அம்மா சொன்னாங்க, ஒரே பிரச்சாரம் தான் சொன்னாங்க, இந்த திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒரு பெண்கள் கூட ரோட்ல நடமாடவே முடியாது. 2026 திருப்பி நான் சொல்றேன், இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஒருத்தரும் ரோட்ல நடமாடவே முடியாது. 2 வயசு குழந்தைய ரேப் பண்றாங்க. யாருன்னா திமுக காரன். சரி, ஒரு ஏர் இந்தியாவில் போய் ஃப்ளைட்ல போய் இங்க இருந்து டெல்லிக்கு அமைதியா போக வேண்டியதானே. பார்க்குற பொண்ணெல்லாம் கையை பிடிச்சி இழுக்கிறதா இன்னைக்கு திமுக. என்னடா கட்சியை வளர்த்துருக்கீங்க? இதுக்கு ஒரு தலைவர், இதுக்கு ஒரு மகளிர் அணி. அக்கா கனிமொழி அக்கா ரொம்ப சாரி. உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க இந்த கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். பாவம். இன்னைக்கு பரிதாபமா இருக்கிறதே அக்கா கனிமொழி அக்கா தான். ஏன்னா டெய்லி இவங்க பண்ற கூத்தை பார்த்துக்கிட்டு மீடியாவை பார்த்தாலே அக்கா கனிமொழி அக்கா ஓடிடுவாங்க. ஏன்னா திமுக காரன் பேச்சு எடுத்தாலே அந்த மகளிரை கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மகளிரை வந்து துரத்துறது, இப்படி ரேப் பண்றது, இப்படி ஒரு கட்சியை உருவாக்கிட்டு முதலமைச்சர் என்னன்னே தெரியல டெய்லி கண்ணை மூடி நடந்துகிட்டே இருக்கிறார். அதுல இந்த கூட்டணியை உருவாக்கின பிறகு, காங்கிரஸ் சைன் போட்ட பிறகு அப்படியே ஒரு தைரியம் வந்துருச்சான். அப்படியே பயங்கரமான தைரியம் வந்துருச்சான். உடனே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கோட்டை விட்டுருச்சு. அப்பா சாரி, அப்பான்னு சொல்லக்கூடாது. அவரை முதலமைச்சர் ஸ்டாலின் சார் 20 வருஷமா உங்கூட இருந்தவனையே உங்களால குடும்பம் நடத்த முடியாம பல சண்டைகள் போட்டு, பல திரைமறைவுகள்ல வந்து பல நாடகங்கள் நடத்தி, கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து, பெட்டியை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து, கடைசியில சைன் போட வச்சு நம்ம அவர் பேரை சொல்லலை, செல்வம் தான் அவர் பேரு. செல்வம் இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பாரு. அவர் வச்சு சைன் போட்டு அதுக்கு ஒரு கூட்டணின்னு வச்சு கேட்டா மதசார்பற்ற கூட்டணியா. அது மதசார்பற்ற கூட்டணி இல்லை, கல்லாப்பட்டி கூட்டணி. தலைவர் கரெக்டா சொன்னார், பெட்டியை கொடுத்தாதான் சைனு. அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு போன வாரம்லாம் ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவதூறு. நாங்கெல்லாம் கலைஞரை பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? எங்க வேலை அது கிடையாது. எங்க அண்ணன் தெளிவா சொல்லிட்டார், மக்கள் பிரச்சனையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். என்ன மக்கள் பிரச்சனை? இன்னைக்கு 2 வயசு குழந்தையே ஒருத்தர் ரேப் பண்றாரு. 2 வயசு குழந்தைங்க. அது திமுக காரன்னா என்ன ஒரு அநியாயம். ஒரு ஏர் இந்தியாவில் ஒரு விமான பணிப்பெண்ணை பார்த்து ஒரு தவறான ஒரு சிந்தனையோட அவங்கள தொடர்றது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான சிந்தனை திமுகவுக்கு. அப்போ இந்த திமுகவுக்கு என்ன பிரச்சனை? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நல்ல கட்சியாக இருக்கும். ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா அந்த அதிகாரமும் பணமும் வந்தவொடனே எங்கே பிரச்சனை அதிகமாகனா அவனுக்கு அது அதிகாரம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். அந்த அதிகாரம் வந்தவொடனே எதெல்லாம் கண்ணில் பார்க்குறதெல்லாம் அடையணும். ஒரு நிலத்தை பார்த்தா தூக்கணும், பெண்களை பார்த்தா ஒரு கேவலமான ஒரு சிந்தனை. அப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு 26ல் நாங்கள் ஜெயிச்சிருவோம், 200 தொகுதியை ஜெயிச்சிருவோம். என்ன மனநிலைன்னே தெரியல அவங்களுக்கு. அப்போ
இந்த அவதூறுக்கெல்லாம் நேற்று ஒரு சூப்பராக ஒரு பதில் கொடுத்தாரு. ஒரு 12 சத்தியம் கொடுத்தார். ஒரு 12 நான் முதலமைச்சர் ஆகும் பொழுது என்ன ப்ராமிஸ் கொடுத்தார்? எடுத்தோடனே சொன்னார், மகளிருடைய பாதுகாப்பு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். வேற யாரும் கிடையாது, இங்க நான் கண்காணிப்பேன். இதுக்கு ஒரு தனியா துறை உருவாக்கப்படும், ஸ்ட்ரெயிட்டா உருவாக்கப்படும்.